கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ல பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னல்ங்க. நீங்க இப்ப இந்த பலன பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துச்சா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்கள விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. கன்னி ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க. வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் நம்ம குலதெய்வங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும். அதையெல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க. அது ஒரு இணைப்பு, ஒரு நம்பிக்கைங்க. அது ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருந்த இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குமுங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய கன்னிராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இத்தனை நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? இனிமே அந்த கவலை வேணாமுங்க. ஏன்னா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க. அதுவும் எப்படின்னா, ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அந்த நபர் யாரு? அவரால் உங்க லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம விலாவாரியா பார்க்க போறோம்ங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாற்ற போற தருணம்ங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. எதையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம போயிருக்கலாமுங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புன்னு மனசு கொஞ்சம் சங்கடத்துல இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு அப்படியே மாறுதுங்க. குறிப்பா உங்க ராசிக்கு சாதகமா கிரகங்கள் வரிசை கட்டி நிக்குதுங்க. இந்த நேரத்துல வர்ற அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் பண்ண போறாருங்க. அது உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன ஒரு நண்பரா கூட இருக்கலாமுங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குதுங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி ஓடுங்க. யாரோ ஒருத்தர் வந்தா எப்படி என் பிரச்சனை தீரும் அப்படின்னு. அங்கதான் இருக்குங்க ட்விஸ்ட். கிரகங்கள் ஒரு மனுஷனோட ரூபத்துலதான் நமக்கு உதவி அனுப்புங்க. அந்த நபர் கொண்டு வரப்போற ஒரு விஷயம் உங்க பொருளாதார நிலையை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. இத்தனை நாள் இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனை, இல்லைன்னா கல்யாண தடை, இதுல எதுவா இருந்தாலும் அந்த ஒரு நபர் மூலமா உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு காரியம் இப்ப தானா கைக்கூடி வரப்போகுதுங்க. அது என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு குருவோட பார்வையும் மற்ற கிரகங்களோட சஞ்சாரமும் ஒரு யோகமான காலத்தை ஆரம்பிச்சு வைக்குதுங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. இது வெறும் வாய் வார்த்தை கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் இப்ப அப்படி ஒரு பவரை கொடுக்குதுங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமுங்க. அவரோட அடையாளம் என்ன? அவர் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்த முடியுமுங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடம், 10ஆம் இடம் எல்லாம் இப்ப ரொம்ப பலமா இருக்குதுங்க. இதனால வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு முதலீட்டாளர் கூட கிடைக்கலாமுங்க. முக்கியமா இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசாம இருந்த ஒரு நபர் இப்ப சமாதானமாகி உங்க வீட்டுக்கே வருவாருங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க எதிர்பார்க்காத அந்த அதிசயம் நடக்குமுங்க. அந்த அதிசயம் என்னங்கிறத இப்ப விரிவா பார்க்கலாமுங்க. இப்ப அந்த நபர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம்ங்க. நீங்க உழைச்சது ஒண்ணு, உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு. ராத்திரி பகலா முழிச்சு வேலை பார்த்தாலும் அந்த காசு எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு விரக்தி இருந்திருக்குங்க. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு பெரிய அவமானம் கூட நடந்திருக்கலாமுங்க. ஏண்டா நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்செழுதிருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் தாங்க நீ வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லாமுங்க. உங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போற நேரம் இதுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப காலமா உங்க குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய தொகையோ சுத்தமா கிடைக்காதுன்னு நீங்க முடிவே பண்ணியிருப்பீங்க. கைக்கு வந்து வாயில விளையிலேன்னு பல தடவை ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த தேதியில இருந்து கிரகங்களோட சுழற்சி உங்க பக்கம் முழுசா திரும்புறதுல அந்த பணம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது எப்படி வரும்? யார் மூலமா வரும்? இங்க தான் அந்த புதிய நபரோட பிரவேசம் நடக்குதுங்க. அவர் நேரா உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சு உங்க கையில அந்த நல்ல செய்தியை கொடுக்க போறாருங்க. அந்த நபர் வேற யாரும் இல்லைங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, ஆனா கொஞ்ச நாளா தூரமா இருந்த ஒருத்தரா இருக்கலாம், அல்லது உங்க திறமையை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வர ஒரு பெரிய மனிதரா இருக்கலாம். அவர் வீட்டுக்கு வரும்போது சும்மா வர மாட்டாரு. உங்க வாழ்க்கையில பல வருஷமா இருந்த ஒரு பெரிய இருட்டை விளக்குவதற்காகவே வெளிச்சத்தோட வருவாருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க தலையெழுத்தையே மாத்தி போடுமுங்க. இத்தனை நாளா உங்களை
உங்கள பார்த்து சிரிச்சவங்க, ஏளனம் பண்ணவங்க எல்லாம் ஆடி போற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்க. உங்கள தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழப் போற காலம் இதுங்க. கன்னி ராசியில பிறந்தவங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது யாருமே நிக்க மாட்டாங்க. அந்த நிலைமை இப்ப முழுசா மாறப்போகுதுங்க. உங்க ராசிநாதன் இப்ப ரொம்ப வலுவான இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்குமுங்க. அந்த புதிய நபர் வரும்போது நீங்க எந்த தயக்கமும் இல்லாம அவர வரவேற்கணுமுங்க. அவர் சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த வாய்ப்பு உங்க குடும்பத்தோட தலைமுறையே மாத்தி அமைக்கப் போகுதுங்க. வறுமை, கடன் தொல்லை, நோய் நொடின்னு உங்கள வாட்டி வதைச்ச எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல சுபகாரியம் தடையாகி மனசு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு அந்த வந்த நபர் மூலமா ஒரு நல்ல சம்பந்தம் தானா தேடி வருமுங்க. உங்கள சுத்தி இருந்த திருஷ்டி எல்லாம் தவிடுபடியாக போகுதுங்க. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இதுங்க. அதனால நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும்போது உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு புது மனுஷனா அவரை சந்திக்க தயாரா இருங்க. உங்க கஷ்ட காலம் முழுசா முடிஞ்சிருச்சுங்க. தொட்டது எல்லாம் துலங்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்குமுங்க. நான் மத்தவங்களுக்கு இவ்வளவு உண்மையா உழைக்கிறோமே, ஆனா நமக்கு ஒருத்தர் கூட உண்மையான அன்பை காட்டலையே அப்படின்னு பல தடவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பெரிய குறைய தீர்க்க தான் இந்த நபர் வராருங்க. அவர் வரும்போது சும்மா வெறும் கையோட வரமாட்டாருங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை கொண்டு வருவாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், மனக்கசப்பு எல்லாம் மாறி பேசாம இருந்த சொந்தக்காரங்க கூட இப்போ ஒண்ணு சேர போறாங்க. அவர் எடுத்து வைக்கிற முதலடி உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வர போகுதுங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லைன்னா காணி நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாமுங்க. கையில காசு வந்தாலும் அது வேற ஏதோ ஒரு சுப செலவுக்கோ இல்ல மருத்துவ செலவுக்கோ போய் சேர்ந்திருக்குமுங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய உதவி உங்க நீண்ட நாள் கனவை அப்படியே நிஜமாக்க போகுதுங்க. உங்களை சுத்தி உங்களை சுத்தி போட்டிருந்த தடைகள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு விழ போகுதுங்க. நீங்க நினைச்சதை சாதிக்க போற நேரம் வந்துருச்சுங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. இத்தனை நாளா முடங்கி கிடந்த தொழிலை இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போறாருங்க. அவர் கொடுக்குற அறிவுரை, அவர் காட்டுற புது வழி உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போக போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள், மேலதிகாரிகளோட குடைச்சல் எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாம போகுமுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தானா தேடி வருமுங்க. இதெல்லாம் உண்மையாவே நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படலாமுங்க. ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்குதுங்க. முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியுங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு உடம்பு வலி, மன அழுத்தம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வைத்தியம் பார்த்தாலும் சரியான தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப அந்த நிலைமை முழுசா மாறுமுங்க. உங்க மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்குமுங்க. அந்த நபர் கொடுக்கிற தைரியம் உங்களை ஒரு புது மனுஷனாவே மாத்துமுங்க. உங்க முகத்துல ஒரு தனி கலை வருமுங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே உங்க மேல ஒரு தனி மரியாதை வருமுங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீச போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத சில பேர் உங்க கூடவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க உங்களை குழப்ப நினைப்பாங்க, தேவையில்லாத சந்தேகத்தை விதைப்பாங்க. ஆனா நீங்க எதையும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அந்த நபர் மேல முழு நம்பிக்கை வைங்க. அவர் சொல்றதை கேட்டு நடந்தா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரத்தை தொடுவீங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெருசு கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அதை வாங்க நீங்க தயாரா இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாமுங்க. ஏன் இத்தனை வருஷமா வராத ஒரு அதிர்ஷ்டம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வரணும் அப்படின்னு தோணுமுங்க. இதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரம் இப்பதான் ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கிற நிலைக்கு வந்திருக்குதுங்க. இத்தனை நாள் உங்களை கட்டி போட்டிருந்த அந்த கெட்ட நேரம் முழுசா விலகிற காலம் இதுங்க. அந்த புதிய நபர் வெறும் சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. நீங்க இத்தனை வருஷமா செஞ்ச புண்ணியம், உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், குறிப்பா உங்க குலதெய்வத்தோட கருணை தான் அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டுக்கு வரப்போகுதுங்க. அவர் உள்ள வரும்போதே உங்க வீட்டுல இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து இறக்கப்பட்டு உங்க கையில இருக்கிறத கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நேரம் வரும்போது உங்களை ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்கங்க. இந்த வலியோட தான் நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. நீங்க செஞ்ச அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கிற நேரம் வந்தாச்சுங்க. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தொகை உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கடன்களையும் அழைக்க போகுதுங்க. அப்பாடா, இத்தனை நாளா நம்மளை தூங்க விடாம செஞ்ச கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு எதை தொட்டாலும் ஒரு
ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச அந்த நிமிஷத்துல இருந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுதுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்குமுங்க. நினைச்ச மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கூடி வருமுங்க. வீட்டுல மங்களவாத்திய சத்தம் கேட்கிற காலம் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சுங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க குடும்பத்தோட அந்தஸ்து ரொம்ப உயரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்க ஜாதக பலன் இப்ப அவ்வளவு வலிமையா இருக்குதுங்க. எந்த சமயத்துல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமுங்க. சில நேரம் உங்க கோவம் உங்களுக்கு பெரிய எதிரியா மாறிடுமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல யார்கிட்டயும் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க. அந்த நபர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு நீங்க தேடி போக வேண்டாமுங்க. அவர் உங்களை தேடி வருவாரு. அவர் வரும்போது அவரை முகம் சுளிக்காம ஏத்துக்கோங்க. அவர் சொல்ற விஷயங்களை முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை காத்துட்டு இருக்குதுங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுதுங்க. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்க போகுதுங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரெண்டு மனசா தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல அந்த நபர் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாருங்க. அந்த பாதை உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு போய் சேர்க்குமுங்க. நீங்க நினைச்சதை விட அதிகமான லாபம், அதிகமான நிம்மதி உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும் போது உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிற்பாங்க. அப்ப நீங்க அவங்கள பார்த்து பெருமையா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே மாறப்போகுதுங்க. குறிப்பா கன்னிராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாமுங்க. வீட்டுல எவ்வளவு வேலை செஞ்சாலும் இவன் என்ன பெருசா செஞ்சுட்டா அப்படின்னு கேட்குற ஆளுங்க மத்தியில தான் நீங்க உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 ஆசைகள் இருக்குமுங்க. ஆனா வெளியே சொல்ல முடியாம தொண்டைக்குள்ளேயே முழுங்கிட்டு சிரிச்ச முகமா எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சு போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போற நபர் மூலமா உங்க வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு தனி சிம்மாசனமே கிடைக்க போகுதுங்க. உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க குணத்தை புரிஞ்சுக்க போறாங்க. உங்க பேச்சு வீட்டுல எல்லாரும் கேட்குற அளவுக்கு உங்க அந்தஸ்து பெரிய அளவுல உயருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற சில பேரோட உண்மை முகம் இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தீங்க. யார் எதை சொன்னாலும் ரொம்ப சுலபமா அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாலேயே நின்று உங்க காலை வாரி விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆட்களோட சாயம் விழுத்துருமுங்க. உங்களுக்கு யார் உண்மையான நண்பன், யார் எதிரின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இனிமே உங்களை யாரும் ஏமாத்த முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள தானா வந்துருமுங்க. அவனும் கொடுக்கல் வாங்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களுக்கு இது உண்மையாவே ஒரு விடிவு காலம்ங்க. நீங்க யாருக்கும் உதவி பண்ண போய் கடனை வாங்கி கொடுத்துட்டு இப்ப நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாமுங்க. ஐயோ நம்ம பணம் திரும்பி வருமா வராதான்னு பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஆனா அந்த நபர் ஒரு பெரிய உதவியா வந்து உங்க கைவிட்டு போன பணத்தை உங்ககிட்டயே திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. நீங்க இழந்ததை எல்லாம் வட்டியும் முதலுமா மீட்டு எடுக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு தும்முன்னு அழைச்சவங்களுக்கு இனிமே வெற்றி உங்க பக்கம்தான் இருக்க போகுதுங்க. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே கை கொடுக்க போகுதுங்க. ஏதோ ஒரு சின்ன கடையோ இல்லை பிஸ்னஸோ வச்சுக்கிட்டு அது எப்படி பெருசாக்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. எங்கேயாவது உதவி கிடைக்குமான்னு ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு கிடைக்க போகுதுங்க. அவர் உங்களை நம்பி பணம் போடுவாரு. இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்க உதவி செய்வாருங்க. அந்த ஒரு திருப்பு முனையில உங்க பிஸ்னஸ் எங்கேயே போய் தொட போகுதுங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் என்ன பெருசா சாதிக்க போறான்னு நினைச்சவங்க கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப கெத்தா வாழ்ந்து காட்ட போறீங்க. அதனால உங்க மனசுல இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய மாற்றத்தை வரவேற்க தயாரா இருங்க. அந்த நபர் உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்க போறாருங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்த போகுதுங்க. அதனால எதை பத்தியும் போட்டு குழப்பிக்காம உங்க வேலையில மட்டும் முழு கவனமா இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்க நன்மைக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க. இனிமே உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு உங்க நேரம் அட்டகாசமா மாறப்போகுதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. நீங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருப்பீங்க. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு வழி அதிங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் வெளியில சிரிச்ச முகத்தோடையே சுத்துறதால உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரணம் மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அந்த வழியை முழுசா தீர்க்கத்தான் அந்த நபர் வரப்போறாருங்க. அவர் உங்ககிட்ட பேசும்போதே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குமுங்க. ஏதோ ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி உணர்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்குமுங்க. இத்தனை நாளா நம்மளை சுத்தி ஒரு இருட்டு இருந்துச்சு, இப்ப அது விளையிடுச்சுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குதுங்க. நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி போயிருப்பீங்க. அது ஒரு சொந்த வண்டியா இருக்கலாம், இல்ல ஒரு நிலமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமா கூட இருக்கலாமுங்க. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். நமக்கு இது கொடுத்து வைக்கல போலன்னு நீங்க உங்க மனசை தேத்திட்டு அதை அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மறந்து போன அந்த ஆசை தானா நிறைவேற போகுதுங்க. அந்த புதிய நபர் மூலமா அதுக்கான வழிகள் பிறக்குமுங்க. உங்க வீட்டு வாசல்ல நீங்க ஆசைப்பட்ட
அவங்களுக்கு அந்த சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. குறிப்பா இளைய தலைமுறை, அதாவது படிக்கிற பசங்க, புதுசா வேலை தேடுறவங்க நிலைமை கொஞ்சம் பார்ப்போங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. சொந்தக்காரங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. அந்த நபர் ஒரு பெரிய வாய்ப்பை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறாருங்க. அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல அரசாங்க வேலையா கூட இருக்கலாம், அல்லது உங்க திறமைக்கு ஏத்த ஒரு பெரிய வேலையா இருக்கலாமுங்க. உங்க உழைப்புக்கு உண்டான முழு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. இனிமே நீங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. குறிப்பா கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு வரன் தேடி தேடி சலிச்சு போயிருப்பீங்க. வரன் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போயிருக்குமுங்க. நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசு உடைஞ்சு அழுதுருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு நல்ல செய்தியோட தான் வருவாருங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் தானா கூடி வருமுங்க. சீக்கிரமே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுதுங்க. சொந்த பந்தம் எல்லாம் கூடி நின்று ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சுபகாரியம் தடபுடலா நடக்க போகுதுங்க. இந்த சமயத்துல நீங்க தெய்வ வழிபாட்டை கண்டிப்பா விடவே கூடாதுங்க. ஏன்னா அந்த புதிய நபர் வரதுக்கு காரணமே உங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் தாங்க. இத்தனை நாளா நீங்க வச்ச வேண்டுதல், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் மொத்தமா பலன் கிடைக்கிற நேரம் இதுங்க. அதனால உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்க வீட்டுல காலையிலும் சாயந்தரமும் தவறாம விளக்கேத்துங்க. அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரப்போற புது வெளிச்சத்தோட அடையாளமா இருக்குங்க. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி போக போகுதுங்க. இனிமே வரப்போற நாட்கள் எல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வசந்த காலம் தாங்க. எல்லாமே மாறப்போகுதுங்க. நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட எங்கேயாவது கடனை வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனா அப்படி உதவி வாங்கினவங்க நேரம் வரும்போது உங்களை கண்டுக்காம விட்டுட்டு போயிருப்பாங்கங்க. இந்த மாதிரி ஏமாற்றங்களை நினைச்சு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்குமுங்க. நம்ம செஞ்ச தியாகத்துக்கு ஒரு பலனும் கிடைக்கலையேன்னு பல ராத்திரி தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இனி வரப்போற நபர் நீங்க இழந்த பணத்தை மட்டும் இல்லாம உங்களுக்கான மரியாதையும் சேர்த்தே மீட்டு தர போறாருங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப வருஷமா ஒரு சொத்து விற்காம கிடந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து பங்காளிங்க பிரச்சனையில மாட்டி இழுபறியா இருந்திருக்கலாமுங்க. இது இனிமே நமக்கு கிடைக்காதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க வீட்டு வாசல்ல கால் வைக்கும் போது இந்த சிக்கல்கள் எல்லாம் தானா விலகுமுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் நடந்துச்சோ அதே இடத்துல உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் அடிக்க போகுதுங்க. கையில காசு, பணம், புழக்கம் தாராளமா இருக்க போதுங்க. கடன் தொல்லையால அவதிப்படுற கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு உண்மையான மறுபிறவினே சொல்லலாமுங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம வட்டிக்கு மேல வட்டி கட்டி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. உழைக்கிற பணம் முழுசும் வட்டி கட்டவே சரியா போகுது. குடும்பத்துக்கு ஒரு நல்ல துணி கூட எடுக்க முடியுதுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்திருக்குமுங்க. ஆனா அந்த புதிய நபர் கொண்டு வர போற நல்ல செய்தி உங்களை இந்த கடன் வலையில இருந்து முழுசா காப்பாத்த போகுதுங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்து சேருமுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க அத்தனை கடனையும் அடைச்சிட்டு நெஞ்செருமத்தி நிம்மதியா கடக்க போறீங்க. எவனும் காசு மட்டும் சந்தோஷம் கிடையாதுங்க. உடம்பும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமுங்க. இத்தனை நாளா மன உளைச்சலால உடம்புல ஏதோ ஒரு உபாதை இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. மூட்டு வலியோ இல்ல தலைவலியோ எப்ப பார்த்தாலும் மருத்துவ செலவுக்கு அழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு நல்ல மருத்துவருக்கான வழிகாட்டுதலோ இல்ல ஒரு நல்ல வைத்தியமோ உங்களுக்கு கிடைக்குமுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்கின உடனே உங்க உடம்புல இருக்கிற வியாதியும் தானா காணாம போயிருங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரப்போகுதுங்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேட்குற அளவுக்கு உங்க தோற்றமே மாறப்போகுதுங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமுங்க. அதனால இனிமே புதுசா யாராவது வந்து இனிப்பா பேசினாங்கன்னா உடனே அவங்கள நம்பி எதையும் செஞ்சிடாதீங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த வந்த நபர் மேல மட்டும் முழுசா நம்பிக்கை வைங்க. உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்ற பாதியில கண்ணை மூடிட்டு நடங்க. நீங்க இத்தனை வருஷமா பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பழி தீர்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுதுங்க. நீங்க நினைச்சதை விட ரொம்ப உசரத்துக்கு போக போறீங்க. அதை தடுக்க யாராலையும் முடியாதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குதுங்க. எதையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவு சரியா செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குமுங்க. இவன் என்ன பெரிய இவனா அப்படின்னு உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எத்தனையோ பேர் நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி விழுந்திருக்குமுங்க. நியாயமா உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பேரும் புகழும் அந்தஸ்தும் எல்லாத்தையும் வேற யாராவது தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் அந்த நபர் உங்க வீட்டு படியேற போறாருங்க. அவர் உள்ள நுழையிற அந்த வினாடி உங்க மேல விழுந்த பழி எல்லாம் காத்துல பறந்துடுமுங்க. ஊருக்குள்ள உங்களை தப்பா பேசினவங்க எல்லாம்
உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, உங்க உள்ளுணர்வு பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. அதாவது எது சரி, எது தப்பு, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கே தானா தெரிய ஆரம்பிக்குமுங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில சகுனங்கள், சில அறிகுறிகள் மூலமா தெரிய வருமுங்க. வீட்ல விளக்கு ஏத்தும் போதோ, இல்ல குலதெய்வத்த நினைச்சு கும்பிடும் போதோ, உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பொங்குமுங்க. அந்த நபர் வெறும் மனுஷ ரூபத்துல வரல, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட உங்க வம்சத்தையே தலைக்க வைக்க வந்திருக்கிறாருன்னு நீங்க முழுசா நம்பலாமுங்க. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்து மேல இருந்த திஷ்டி, செய்வினை, கோளாறு, தோஷம் எல்லாமே அவர் வர அந்த ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைஞ்சு சிதற போதுங்க. நிறைய கன்னிராசிக்காரங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா விவசாயத்துல ஏதாவது சாதிக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருப்பீங்க. ஆனா கையில முதலீடு இருந்திருக்காது, இல்லைன்னா சரியான ஆட்கள் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. பாதி கிணறு தாண்டின நிலைமையில பல காரியங்கள் அப்படியே நின்று போயிருக்குமுங்க. இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேணாமுங்க. உங்க தொழில லாபம் கொட்ட போதுங்க. நீங்க தொட்ட மண்ணெல்லாம் பொண்ணா போற நேரம் இதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு தூணா இருந்து உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போறாருங்க. 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்குற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுதுங்க. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கண்ணுல ரத்தமே வர அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி இப்ப முழுசா குறைய போகுதுங்க. எத்தனையோ வருஷமா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் மனசளவு ரொம்ப தூரமா இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம எவ்வளவு நாள் தான் குப்பை கொட்டுறதுன்னு ஒரு விரக்தி நிலைக்கு கூட போயிருப்பீங்க. ஆனா அந்த நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுதுங்க. உங்க 2 பேருக்கு இடையில இருந்த அந்த பிடிவாதம், கோபம் எல்லாமே மறைஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பூரிச்சு போக போறீங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த நெருக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் சிரிப்போ சந்தோஷமோ உங்க வீடு மாறப்போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு யோகமான நேரம் வரும்போது நம்ம ரொம்ப அடக்கமா இருக்கணுங்க. பணம், காசு, புகழ் எல்லாம் வரும்போது தலைக்கணம் வந்துடவே கூடாதுங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப எளிமையான ஆளுங்க தான். அந்த எளிமையை நீங்க எப்பவும் மாத்திக்காதீங்க. கடவுள் கொடுத்த இந்த அதிர்ஷ்டத்தை வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி செய்யற புண்ணியம், ஒவ்வொரு உதவியும் உங்க புண்ணிய கணக்குல சேர்ந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குமுங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாருங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவர் செயல்படுவாரு. அதனால அவரை முழுசா நம்பி அவர் காட்டுற வழியில தயங்காம அடி எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத சந்தோஷத்தை எல்லாம் இனிமே முழுசா அனுபவிக்க போறீங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தியா பழகிடுவீங்க. ஆனா உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு இத்தனை நாளா நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரக நிலை ரொம்ப உச்சத்துக்கு போகுதுங்க. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் தானா அடங்கி போயிடுவாங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை கொண்டு வர போதுங்க. நீங்க எதையும் வாயை திறந்து கேட்க வேண்டியதே இல்லை. உங்களுக்காக அந்த நபர் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செஞ்சு கொடுப்பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்த சில முக்கியமான காரியங்கள் இப்போ முடிவுக்கு வரும். குறிப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குதுங்க. கையெழுத்துக்காக காத்திருந்த பத்திரப்பதிவு, முக்கியமான ஆவணங்கள் இதெல்லாம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுமுங்க. உங்களை அலைய விட்ட அதிகாரிங்க கூட இப்போ உங்களை பார்த்து மரியாதையா நடந்துக்குவாங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்க தேடி தர போறாருங்க. இனிமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை தான் கிடைக்க போகுதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க. ராத்திரி படுத்தா கூட சரியா தூக்கம் வரமா நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்திலேயே பல நாள் கழிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரப்போகுதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்க உடம்புல ஊறுமுங்க. இதுக்கு காரணம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறது தாங்க. அந்த தெய்வத்தோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்க முகத்துல எப்பவும் ஒரு பெரிய புன்னகை நிரந்தரமா இருக்க போகுதுங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அளிக்க போகுதுங்க. வியாபாரம் மந்தமா இருக்கு, இதோட நிறுத்திடலாம்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபம் கொட்ட போகுதுங்க. அந்த நபர் காட்டுற புது வழியில நீங்க உங்க தொழிலை பெரிய அளவுல விரிவுபடுத்த போறீங்க. இது வரைக்கும் உங்களை நம்பி பொருள் கொடுக்க தயங்கினவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள உங்க பேர் ரொம்ப பிரபலமாக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமா உங்களுக்கு தெரியலாமுங்க. ஆனா கிரகங்களோட பார்வையில அது உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலத்தோட ஆரம்பம்ங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க மனசை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காம உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பாருங்க. உங்க வீட்டு வாசப்படி மிதிக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க வம்சமே தலை நிமிர்ந்து நிக்க போற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. அதனால இனிமே எந்த கவலையும் படாம இறைவனை மட்டும் முழுசா நம்புங்க.
கன்னிராசிக்காரங்க நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க கும்புற சாமிலே உங்கள கைவிட்ட மாதிரி ஒரு இருண்ட மனநிலைக்கு போயிருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போனாலும் மனசுல ஒரு நிம்மதி இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பிரார்த்தனைக்கு உண்டான முழு பலனும் கிடைக்க போதுங்க. அந்த புதிய நபர் வெறும் சாதாரண மனுஷனா உங்க வீட்டுக்கு வரமாட்டாரு. நீங்க இத்தனை நாளா எந்த சாமியை கும்பிட்டு கண்ணீர் வச்சீங்களோ அந்த சாமியோட பிரதிநிதியா தான் வரப்போறாருங்க. அவர் உள்ள நுழையும் போதே உங்க வீட்டுல இருந்த அத்தனை பீடையும் கண்டிஷ்டையும் பனி மாதிரி விலகிடுங்க. உங்க பூஜை அறையில ஒரு பெரிய தெய்வீக சக்தி குடியேற போறத நீங்களே உணர போறீங்க. குறிப்பா வீட்டுல இருக்கிற கன்னிராசி பெண்களோட கஷ்டம் இப்ப முழுசா தீரப்போகுதுங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் தொல்லைன்னு எந்நேரமும் ஒரு மன உளைச்சல்லையே குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் உங்க மேல பழி போடுறதுக்கே வீட்டுல ஆள்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நபர் கொண்டு வரப்போற ஒரு தெளிவான முடிவு இந்த குடும்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. உங்க கணவர் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு. இத்தனை நாளா உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் உங்க குணத்தை பார்த்து வெட்கப்பட்டு தலகுனிய போறாங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுதுங்க. என் வேலை பார்க்குற இடத்துல நீங்க கொடுக்குற உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு எத்தனையோ முறை வேலையை விட்டலாம்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த புதிய நபர் உங்களை தேடி வரும்போது உங்க திறமைக்கு ஏத்த பெரிய பதவியோ அல்லது சம்பள உயர்வோ தானா தேடி வருமுங்க. உங்களை ஒதுக்கி வச்ச மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட வச்சு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாங்க. உங்களை சுத்தி இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போய் தொழில் செய்யற இடத்துலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, நீங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருங்க போதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க இழந்த அந்தஸ்தை மீட்டெடுக்கிற காலம் இதுங்க. ஒரு விசேஷத்துக்கு போனா கூட உங்களை யாருமே மதிக்கலைன்னு ஓரமா நின்று அழுதுருப்பீங்க. காசு பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை ஒதுக்கின அதே சொந்தக்காரங்க இப்போ உங்களை தேடி வந்து பத்திரிக்கை வைக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயர்ந்து நிற்க போதுங்க. அந்த புதிய நபர் காட்டுற வழியில நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தா மாற போதுங்க. அதனால இனிமே நடக்கிறது எல்லாம் நன்மைக்குன்னு முழு மனசோட நம்புங்க. அந்த அதிர்ஷ்ட தேவதையை வரவேற்க உங்க மனசையும் வீட்டையும் தயாரா வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்க சொந்த ஆசை விருப்பம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பெத்தவங்களுக்காகவோ கூட பிறந்தவங்களுக்காகவோ இல்லை உங்க பிள்ளைகளுக்காக தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு சிரமமா நமக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுல ஒரு ஓரத்துல எப்பவுமே இருக்குமுங்க. அந்த புதிய நபர் இந்த ஏக்கத்தை அப்படியே போக்க போறாருங்க. அந்த நபர் கொடுக்க போற வாய்ப்பை அலட்சியப்படுத்தாம முழு நம்பிக்கையோட ஏத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல இப்ப கிரகங்கள் எல்லாமே வரிசை கட்டி நின்று உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுதுங்க. இது வரைக்கும் உங்க வீட்டை சுத்தி இருந்த கண் திஷ்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே அந்த நபரோட வருகையால அப்படியே பொசுங்கி போயிடுமுங்க. சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்குமுங்க. கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானம், கண்ணீர், ஏமாற்றம் எல்லாத்துக்கும் வட்டி முதலமா ஒரு பெரிய சந்தோஷத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இனி வரக்கூடிய நாட்களை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த புதிய நபரை இன்முகத்தோட வரவேற்க தயாருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லைங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க தான் இப்ப இந்த உலகத்தையே ஆள போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. எல்லாத்தையும் நம்பிக்கையோட வரவேறுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.